வாங்க, நம்ம வில்லேஜ் சமையல்ல சப்பாத்திக்கு கருப்பு சுண்டல் குடும்ப வைக்கலாம். தண்ணி ஊற்றி ஒரு 6 மணி நேரம் ஊற வேணும். சுண்டல் ஊறி போச்சு. சட்டி அடுப்பத்தை வச்சுட்டேன். ஒரு பூன் மிளகு, அரை பூன் வெந்தயம், 4 லவங்க, பட்டை 2 துண்டு, ஒரு பூன் கொத்தமல்லி, 4 மிளகாய், அன்னாச்சி பூ 1, சீரகம் இருக்கணும், சோம்பு 1 பூனு, போதுமான அளவுக்கு பெருங்காயம், ஒரு பூனு கசகசா, ஒரு பூனு எண்ணெய், சின்ன வெங்காயம் 3/4 கப்பு. கூட்டலாமா? 20 பல்லு பூண்டு, 2 துண்டு இஞ்சி, கொட்டி பவுடர் பண்ணிக்கலாம். பொடி பொடியாக அரிஞ்சிக்கணும். தள்ளி வச்சுட்டு சட்டி அடுமா வைக்கிறேன். ஒரு பூனை எண்ணெய், ஒரு பூனை சோம்பு, ஒரு தக்காளி பழம் நல்லா வணக்கலாம். நல்லா சேர வணக்க வேணும். மஞ்சள் தான் வதக்கிட்டா? வதக்கிட்டா. நல்லா வணங்கிடுச்சு. சுரண்டி வச்சு தேங்காய் பூ, தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா வணங்கி வச்சு தண்ணி ஊற்றிக்கலாம். உப்பு வச்சுருந்தேங்க, எழுதி காணுமே. போதுமான உப்பு, நல்லா ஒரு 1/4 மணி நேரம் நல்லா வேகணும். நல்லா வெந்து போச்சு. சின்னக்கடலை பாரு, நல்லா வெந்து போச்சு பாருதா. குழம்பு நல்லா வெந்து போச்சு, எடுத்துக்கலாம். சப்பாத்தி ரெடி, சுண்டக்கடலை குருமா ரெடி. வாங்க சாப்பிடலாம். சாப்பிடுங்க கண்ணே. எப்படி இருக்குது? சூப்பரா இருக்குதா? காரசாரமா சூப்பரா இருக்குது. சூப்பரா இருக்குதா? சரி, நான் சாப்பிடுறேன், நீங்களும் வாங்க சாப்பிடுவீங்க. நான் பிச்சு தான் சாப்பிடுவேன், மெல்ல முடியாது.
சப்பாத்திக்கு இந்த குழம்புக்கு அவ்வளவு சூப்பரா இருக்குது. இந்த கடலை குருமா அவ்வளோ ஒரு அருமையா இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. சாப்பிட்டு சொல்லுங்க.